10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5 9வது கணக்கு பார்க்குறோம். x, 10, y, 24, z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x, y, z ஆகியவற்றின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. கூட்டுத்தொடர் வரிசையானது x 10 y 24 z. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, அதாவது AP arithmetic progression. முதல் உறுப்பு T1, அடுத்து T2, y ஆனது T3, 24 T4, z ஆனது T5. அப்ப இது கூட்டுத்தொடர் வரிசையில இருக்கிறதுனால இதனுடைய பொது வித்தியாசம் நமக்கு சமமா இருக்கும். அப்ப பொது வித்தியாசம் எழுதிடலாம். பொது வித்தியாசம் D ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. T2 மைனஸ் T1 ஆனது 10 மைனஸ் x. இதை 1ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து T3 மைனஸ் T2 ஆனது y மைனஸ் 10. சமன்பாடு 2. T4 மைனஸ் T3 24 மைனஸ் y, இது 3. T5 மைனஸ் T4, T5 ஆனது z மைனஸ் T4 24, இது 4. பொது வித்தியாசங்கள் சமம் அப்படிங்கிற நிபந்தனையை பயன்படுத்திட்டு XY Z மதிப்பு கணக்கிடலாம். இதுல இரண்டாவது சமன்பாடு மற்றும் மூன்றாவது சமன்பாட்டில் y மட்டுமே இருக்கு. அப்ப T3 மைனஸ் T2வையும் T4 மைனஸ் T3யையும் சமப்படுத்திக்கலாம். 2 மற்றும் 3 இதை எடுத்துக்கலாம். y மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் y. y எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரப்ப மைனஸ் y இடது பக்கம் வரப்ப பிளஸ் y ஆகும். 24 மைனஸ் 10 வலது பக்கம் போறப்ப பிளஸ் 10 ஆகும். y பிளஸ் y 2y ஈக்குவல் டு 24 பிளஸ் 10 34. பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2ஆனது வலது பக்கம் போறப்ப வகுத்தல்ல மாறிடுச்சுன்னா டிவைட் பை 2. 4 2 17 2 34. அப்போ y ஈக்குவல் டு மதிப்பானது 17. அடுத்து எக்ஸோட மதிப்பு கணக்கிடலாம். எக்ஸோட மதிப்பு கணக்கிடுறதுக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய மதிப்பு எடுத்துக்கலாம். எக்ஸ் இருக்கக்கூடிய உறுப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல மட்டும்தான் எக்ஸ் இருக்கு. முதல் சமன்பாடு 1 மற்றும் 2 சமப்படுத்திக்கலாம். 1 என்ன இருக்குது 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இரண்டாவது சமன்பாடானது y மைனஸ் 10. 10 மைனஸ் எக்ஸ், ஒய்க்கு பதிலாக மதிப்பை கொடுத்துடலாம். 17 மைனஸ் 10. 10 மைனஸ் எக்ஸ், 17 மைனஸ் 10ஓட மதிப்பு 7 மைனஸ் எக்ஸ். 7 இங்கே இருக்குது. இடது பக்கம் இருக்கக்கூடிய ப்ளஸ் 10 வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் 10. மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 7 மைனஸ் 10 மைனஸ் 3. ரெண்டு பக்கமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. இசட்டோட மதிப்பை கணக்கிடுறதுக்கு இசட் இருக்கக்கூடிய மதிப்பு என்னன்னா 4வது சமன்பாடு மட்டும்தான். அப்போ 3ஐயும் 4ஐயும் எடுத்துக்கலாம். 3 மற்றும் 4. மூன்றாவது ஒன்று 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24. 24 மைனஸ் ஒய்யோட மதிப்பு 17 பிரதியிடுறோம். இசட் தெரியாது. மைனஸ் 24. 24 மைனஸ் 17ஓட மதிப்பு 7. இசட் மைனஸ் 24. இடமாற்றி எழுதிக்கலாம். இடது பக்கமும் வலது பக்கமும். அப்போ இசட் மைனஸ் 24 ஈக்குவல் டு 7. z ஈக்குவல் டு 7 மைனஸ் 24 ஆனது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 24. 24 ப்ளஸ் 7ஓட மதிப்பானது 31. z ஈக்குவல் டு 31. therefore தேவையான மதிப்பு XYZ. therefore x ஈக்குவல் டு 3, y ஈக்குவல் டு 17, z ஈக்குவல் டு 31. தேங்க்யூ.